நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனிதன் வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு மாநிலங்களில், வெவ்வேறு மதங்களில், வெவ்வேறு ஜாதிகளில் அநேக விதமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் மற்றும் மத கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான். சிலர் உடைகளின் அடிப்படையில் என்றால், வேறு சிலர் உணவுகளின் அடிப்படையில், சிலர் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் என்றால், வேறு சிலர் நடத்தையின் அடிப்படையில். இப்படிப்பட்டதான காரியங்களின் மூலமாக ஆண்டவரை பிரியப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசேஷ ரீதியில் பரிசேயர் மற்றும் சாஸ்திரிகளின் உணவு ரீதியான முறைமைகளை குறித்து உணர்த்தி இப்படியாக கூறினார். நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இது 100க்கு 100 உண்மை. அதாவது மனிதன் தன்னுடைய உடை, உணவு, வாழ்க்கை முறை மேலும் நடத்தையின் மூலமாக தீட்டுப்படுகிறதில்லை. ஆனால் அவன் பாவத்தின் காரணம் தீட்டுப்படுகிறான். அவனுடைய மனசாட்சி, நடத்தை, அறிவு, சிந்தனை இவையெல்லாம் பாவத்தின் காரணம் பாதிக்கப்படுகிறது. மேலும் அவைகளின் காரணம் அவன் ஆண்டவருடைய நியாய தண்டனைக்கு பாத்திரவனாயிருக்கிறான். இந்த நியாய தண்டனையிலிருந்து மனு குலத்தை காப்பாற்றும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார். மனு குலத்திற்கு பதிலாக தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார். மேலும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜெபிக்கிறார். இது நிமித்தம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். மேலும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக தீர்க்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.